வணக்கம். கந்தசஷ்டி கவசத்திலே குறிப்பிடத்தக்க 6 செய்திகள் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, எளிய தமிழில் அது அமைந்திருக்கிறது. தனியாகவும் நாம் அதனை பிரார்த்தனை செய்யலாம், அல்லது கூட்டு வழிபாடு என்று சேர்ந்தும் இந்த வழிபாட்டை செய்யலாம். 3, அது மந்திர ஒலியினால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நூல். மந்திர ஒலி எதற்காக என்று கேட்டால், மனதை எடுத்து நிறுத்துவதற்கு மந்திர ஒலி பயன்படும் என்பது குறிப்பு. 4வது, முருகனை கண்முன்பாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வர்ணனைகள் அதில் அடங்கி இருக்கின்றன. எனவே திரு உருவ தியானமும் திரு நாமத்தை சொல்லுகிற பாக்கியமும் அதில் அமைந்திருக்கிறது. 5வது, அது கவசம். தன்னுடைய உடம்பிலே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கிற உறுப்புகளை எல்லாம் சொல்லி, இதில் வரக்கூடிய நோய்கள் இவற்றையெல்லாம் நீக்கி அருள வேண்டும் என்று சொல்லுகிற கவசமாக அது அமைந்திருக்கிறது. போருக்கு போகிறவர்கள் எப்படி ஒரு கவசத்தை அணிந்து கொள்வார்களோ, அப்படி இந்த பாருக்குள் வாழுகிறவர்கள் சிக்கல் ஏற்படுகிற போது பாதுகாத்துக் கொள்வதற்கான கவசமாக அந்த நூலின் இயற்கை தன்மை அமைந்திருக்கிறது. 6வது, எல்லா விதமான எதிர்மறை உணர்ச்சிகளையும் மாற்றிவிட்டு நமக்கு சாதகமாக இந்த பிரபஞ்சத்தை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அதைத்தான் 6வது பகுதி நமக்கு புரிய வைக்கிறது. 7 உலகமும் எனக்கு உறவாக, ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா, மண்ணாள் அரசரும் மகிழ்ந்து உறவாகும் உன்னை துதிக்க உன் திருநாமம், உன்னுடைய நாமத்தை சொல்லுகிறேன், எனக்கு 7 உலகமும் உறவாக மாறிவிடுகிறது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அனைவரும் என்னிடத்தில் அன்பும் மரியாதையும் காட்டுகிறார்கள். 7 உலகமும் எனக்குறவாக, ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காய், மண்ணாள் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம், சரவணபவனே செய்யொளி பவனே, சிவந்த ஒளியை உடையவன் முருகக் கடவுள், திரிபுர பவனே திகழொளி பவனே, பரிபுர பவனே பவமொழி பவனே, அரிதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடும் சிறை விடுத்தாய். நீ எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவன். உன் சிலம்பு ஒலி எல்லா இடத்திலும் கலீர் கலீர் என்று ஒலி எழுப்பிக் கொண்டு வருகிறது. நீ ஒளிமயமாக திகழ்கிறவன். திருமாலுக்கும் திருமகளுக்கும் மருமகன், அமரர்கள் உலகை காத்து தேவர்களை சிறைமிட்ட கந்த கடவுள். கந்தா குஹனே கதிர்வேலவனே. கந்தன் என்பதற்கு நிறைய பொருள் உண்டு. கட்டப்பட்டவன் என்று ஒரு பொருள். மாடு கட்டுகிற தறிக்கு கந்து என்று பெயர். ஆன்மாவாகிய பசுவை கட்டுகிற கந்து அன்மிகுதி பெறுகிற போது கந்தன் என்று ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே என்னுடைய ஆன்மாவை கட்டுகிற இடம் கந்தழி என்பது தூய இறைநிலையை குறிக்கிற தமிழ் சொல். எனவே கந்தன் என்பது ஆழமான பொருளுடைய முருகப்பெருமானுடைய திருநாமம். கந்தா குஹனே கதிர்வேலவனே. கார்த்திகை மைந்தா, கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டவன் என்று கந்தபுராண கதை சொல்கிறது. அவன் கடம்பனை வென்றவன், கடம்ப மாலையை விரும்பியவன். கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா. எல்லா விதமான துன்பங்களையும் தருகிற அசுரர்களை அவன் அழித்தவன். தணிகாசலனே சங்கரன் புதல்வா. குளிர்ந்த இயல்பு உடையவன், சங்கரனுடைய திருமகன். கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா, கதிர்காமத்தில் உரைகிறவன். அவனுடைய 6 படை வீடுகளையும் இங்கே மெல்ல மெல்ல சொல்லி மகிழ்கிறார். பழனி பதிவாள் பாலகுமாரா, ஆவினன் குடிவாள் அழகிய வேலா. பழனியிலே மேல் மலைக்கு பழனி, பொதினி என்றெல்லாம் பெயர் உண்டு. பழனம் என்ற சொல் வயலை குறிப்பது. வயலுக்கு மத்தியில் இருப்பதால் அது பழனி என்ற பெயர் பெற்றது. பிற்காலத்தில் வேறு ஒரு தலபுராண கதையும் அதற்கு உண்டு. ஆவினன்குடி என்பது பழனி ஊருக்குள்ளேயே இருக்கிற சிவபெருமான் திருக்கோயில். அங்கும் முருகக் கடவுள் தான் இருக்கிறார். அது பழைய வழிபாட்டுக்குரிய பெரிய சிவாலயம். பழனி பதிவாள் பாலகுமாரா, ஆவினன்குடிவாள் அழகிய வேளா, செந்தில் மாமலை ஒரு செங்கல்வராயா. கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தால் தெரியும், ஒரு சின்ன மலைக்குன்று. அந்த குன்றின் மேலாகத்தான் அந்த திருச்செந்தூர் கோயில் அமைந்திருக்கிறது. சமராபுரி வாழ் சண்முகத்தரசே, காரார் குழலாள் கலைமகள் நன்றாய், என்னாயிருக்க யான் உன்னை பாட. நான் உன்னை என் நாவினாலே பாடுவதற்கு கலைமகள் துணை நிற்கிறாள். என்னைத் தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக, ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை, நேசமுடன் யான் நெற்றியில் அணிய. எப்போதும் முருகனை பாடுவேன் ஆடுவேன் நாடுவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொள்ளுகிறார். நேசமுடன் யான் நெற்றியில் அணிய.
பாச வினைகள் பற்றது நீங்க உன்பதம் பெறவே உன் அருளாக இறைவனை வணங்குவதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்கிற உயர்நிலையை அடுத்து பேசுகிறார். வினைகள் நீங்குகின்றன, உன் பதம் பெறுகிற அருள் கிடைக்கிறது. இதையெல்லாம் அவர் வேண்டுகிற இடங்கள். பாச வினைகள் பற்றது நீங்க உன்பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும். ஸ்வர்ணம் என்பது தங்கத்தை குறிப்பது, அன்னம் என்பது உணவை குறிப்பது. உணவில் தொடங்கி மகிழ்ச்சிகரமான ராஜபோக வாழ்வு உட்பட எல்லாவற்றையும் இறைவன் அருளுகிறான். அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க. தான் மிகச்சிறந்த நல்ல வாழ்வு வாழ்வதற்கு முருகக் கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பிரார்த்தனையின் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்று அடியேன் சிறப்புடன் வாழ்க. இப்போது முருகப்பெருமானை வாழ்த்துகிறார். இத்தனை நன்மைகளையும் தருகிற இறைவன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது மரபு. அந்த இலக்கிய பல்லாண்டு பல்லாண்டு என்று ஆழ்வார் பெருமாளை வாழ்த்தினார் அல்லவா, அதுபோல் இங்கே முருகக் கடவுளை வாழ்த்துகிறார் பாலதேவராய சுவாமிகள். வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க, வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன், வாழ்க வாழ்க வாரணத்துவசம் யானை கொடி என்று பொருள். வாழ்க வாழ்க வாரணத்துவசம், வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க. இறைவன் வாழ வாழ உயிர்களுடைய துன்பங்களை அவன் நீக்கி விடுகிறான். நாம் இந்த உலகத்தில் நிறைய தவறுகள் செய்திருப்போம், பிழைகள் செய்திருப்போம். எது செய்திருந்தாலும் பெற்ற தாய் நம்மை மன்னிக்க வேண்டிய கடமையில் உரியவள். பெற்ற தந்தை நம்மை மன்னிப்பதற்கு கடப்பாடு உடையவன். இந்த சரணாகதி செய்து கொள்ளுகிற போது எதிரில் வந்து நிற்கிற இறைவனுடைய திருவடியை பார்த்து வாழ்க 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 என்று வாழ்த்திவிட்டு தன் திருவடியில் முருகப்பெருமானுடைய திருவடியில் தன்னுடைய சிரசை வைத்து சரணாகதி செய்து கொள்ளுகிற பகுதி அடுத்த பகுதி. எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே, பிள்ளையென்று அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீதன் மனமகிழ்ந்து அருளி. நான் மகன், எனவே என் மீது உன் மனத்தை மகிழ்ந்து நீ அருள வேண்டும். தஞ்சம் என்று அடியார் தழைத்திட அருள் செய். நான் உன் அடியவன், எல்லா அடியவர்களும் வாழ்வதற்கு நீதான் அருள் செய்ய வேண்டும். தஞ்சம் என்று உன் திருவடியில் வந்து விழுந்திருக்கிறேன். தஞ்சம் என்ற அடியார் தழைத்திட அருள் செய். கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை. ஒரு நூலில் யாரால் எழுதப்பட்டது என்கிற முத்திரை படிப்பது வழக்கம். தியாகராஜருடைய பாடலில் நீங்கள் பார்க்கலாம், ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் பார்க்கலாம், அருணகிரிநாதருடைய திருப்புகளில் பார்க்கலாம். இப்படி எழுதியவர் தங்களுடைய முத்திரையை பதித்துக் கொள்ளுகிற பழக்கம் உண்டு. கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்தது காலையில் மாலையில் கருத்துடன் நாளும். பொதுவாக காலை வேளையும் மாலை வேளையும் கருத்துடன் மனதை அதில் பொருத்தி நாம் அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி குளித்து சுத்தம் பண்ணிக்கொண்டு நேசமுடன் ஒரு நினைவது ஆகி ஒற்றை நினைவோடு சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை வியானம் வைக்க அறியாத என்று பாடுவாரே அருணகிரிநாதர். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற என்று பாடுவாரே வள்ளலார். அப்படி நேசமுடன் ஒரு நினைவு அது ஆகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள். எந்த கலக்கமும் வேண்டாம், இது மந்திர நூல்தான், இதை ஜெபித்தால் நன்மைதான். முருகக் கடவுள் கண்ணெதிரில் நின்று நமக்கு அருள் புரிவார். எனவே அந்த முருகக் கடவுள் எதிரில் நிற்கிறார் என்ற உணர்வோடு சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள். எத்தனை முறை சொல்ல வேண்டும்? ஒரு நாள் 36 உருக்கொண்டு. ஒரு நாளில் 36 முறை இதை சொல்லுகிற போது மனம் பலமாகிறது. உடற்பயிற்சி செய்கிறவர்கள் ஒரு பொருளை எடுத்து எடுத்து வைத்தால் உடம்பு பலமாவது போல மனப்பயிற்சி செய்கிறவர்கள் 36 முறை இதை ஜெபிக்கிற போது மனம் பலமுடையதாக மாறிவிடுகிறது. ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே செபித்து உகந்து நீர் அணிய திருநீரை நெற்றியில் அணிந்து கொண்டார். அஷ்டதிக்கு உள்ளோர் அடங்கலும் வசமாய், 8 திசையில் இருக்கிறவர்களும் நமக்கு அடங்கி போவார்கள், வசமாக ஆகிவிடுவார்கள். திசை மன்னர் எண்மர் சேர்ந்து அங்கு அருளுவர். 8 திசை பாலகர்களும் நமக்கு அருள் செய்வார்கள். மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர். மாற்றலர் என்றால் எதிரிகள் என்று பொருள். மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர்.
நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். 9 கோளும் நமக்கு உறுதுணையாக மாறிவிடும். நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர். புதிய மன்மதன் என்கிற தோற்ற பொலிவு அவர்களுக்கு வருகிறது, அழகு வருகிறது. எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வார். ஒரு 16 வயது எப்படி இளமை இருக்குமோ அந்த இளமை, முருகனை கும்பிடுகிறவர்கள் இளமை உள்ளவர்களாக இருப்பது கட்டாயம். ஏனென்றால் இளமையை உபாசிக்கிற போது இளமை நமக்கும் உரியதாக மாறுகிறது அல்லவா? எதை நீ கும்பிடுகிறாயோ அதுவாகவே மாறிவிடுகிறாய். எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர். கந்தர் கை வேலாம் கவசத்து அடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும். விழியால் காண விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். நல்லோர் நினைவில் நடனம் புரியும். சர்வசத்துரு சங்காரத்தடி, யார் எதிர்த்தாலும் சரி அழிக்கக்கூடிய சக்தி உடையது. அறிந்து உனதுள்ள அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்து உணவாக வீரலட்சுமி உன்னோடு இருக்கிறாள். சூரபத்மாவை துணித்த கை அதனால் 27 உவந்து அமுது அளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. அந்த முருகக் கடவுளை, பழனியில் இருக்கிற முருகக் கடவுளை, சின்ன குழந்தையின் திருவடிகளை போற்றுகிறேன். என்னை தடுத்து ஆட்கொள்ள எந்தனது உள்ளம் மேவிய வடிவரும் வேலா போற்றி. என் உள்ளத்தில் குடியிருக்கிற அழகான வேலவனே போற்றி. தேவர்கள் சேனாபதியே போற்றி. தேவர்களுடைய சேனைக்கு அதிபதியே போற்றி போற்றி. குரமகள் மணமகள் கோவே போற்றி. திறமிகு திவ்ய தேகா போற்றி. இடும்பா யுதனே இடும்பா போற்றி. கடம்பா போற்றி. கந்தா போற்றி. வெற்றி புனையும் வேளே போற்றி. வெற்றி மாலை சூடி வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறவன். உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே, பொன்மலையில் அரசாக விளங்குகிறவன். மயில் நடம் இடுவோய் மலரடி சரணம். உன்னுடைய அழகான மயில் நடனமிடுகிற திருவடியில் சரணம் செய்து கொள்ளுகிறோம். சரணம் சரணம் சண்முகா சரணம். சரணம் சரணம் சண்முகா சரணம் என்று யார் சரணாகதி செய்து கொள்கிறார்களோ அவர்கள் வல்வினை நீக்கி, அவர்கள் அச்சத்தை நீக்கி, அவர்களுக்கு முருகக் கடவுள் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை என்ற உணர்வோடு கந்தர் சஷ்டி கவசத்தை நிறைவு செய்கிறோம். உலகம் இன்புறுக. முருகக் கடவுளுடைய அந்த அழகான திருவடிகளில் உயிர்கள் ஆழ்ந்து அமிழ்ந்து இன்புற்று வெற்றி காண்க. நன்றி, வணக்கம்.